பிப்ரவரி 3ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 8:5. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்பதே. மேற்கண்ட வசனத்தின் ஆவிக்குரிய சத்தியங்களை தியானிப்போம். சிறியவனாய் இருப்பது சிறுமை என்று நினைக்கிறவர்கள் அநேகர். ஆனால் எல்லாவற்றிலும் பெரியவனாயும் முதன்மையானவர்களாகவும் இருந்தால் அவர்களுக்குள் பெருமை தானாய் குடிகொண்டுவிடும். அதே சமயம் சிறியவனாய் இருக்கிறவனுக்கு ஆவியில் எளிமை இருக்கும். ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை குறிப்பிடும் போதெல்லாம் சிறியர் என்றே குறிப்பிடுவார். சிறியர் என்றால் உலகத்தார் கண்ணோட்டத்தில் எண்ணிக்கையில் குறைவானவர்களை குறிப்பதாகவோ, அல்லது வயதில் குறைவானவர்களை குறிப்பதாகவோ, அல்லது பூமியில் அற்பமானவர்களை குறிப்பதாகவோ எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் தேவனால் சிறியவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறவர்கள் உலகத்தாரின் பார்வையில் உள்ளவர்களை போன்றவர்கள் அல்ல. இந்த சிறியவர்கள் ஆவிக்குரிய எளிமையும் தாழ்மையும் உடையவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் ஆவியில் எளிமையானவர்களே பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய இயலும் என்று மத்தேயு 5:3 குறிப்பிடப்பட்டுள்ளதே. அப்படியானால் கடைசி வரை சிறியவர்களாகவே இருக்க வேண்டியதுதானா என்றால் இல்லை. இந்த பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் தேவனுடைய பார்வையில் சிறியவர்களாகவே இருந்து ஓட்டத்தை முடிக்கிறவர்கள் யாரோ அவர்களே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று மத்தேயு 11:11 குறிப்பிட்டுள்ளாரே. சரி, அப்படியானால் ஆவியில் எளிமையானவர்களை கர்த்தர் எப்படி பெரியவனாக்குகிறார் என்ற கேள்விக்கான பதில் என்னவென்றால், இந்த பூமியில் யாருக்கு கீழாக நம்மை சிறியவன் ஆக்கினாரோ பரலோக ராஜ்யத்தில் அவனுக்கும் மேலாக தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி பெரியவனாக்கி அழகு பார்ப்பார். ஆமென். அல்லேலூயா.